நான் காசிலிங்கம் விக்னேஸ்வரன் ஆகிய நான் இலங்கை பொறியியலாளர் அரசாங்கத்திலே பொறியியலாளர் சேவையில் செயல்பட்டவன். எனது கலாநிதி பட்டமும் பொறியியலில் தான் எனக்கு கிடைத்தது. நான் தொடர்ந்து பொறியியல் அதாவது நீர்ப்பாசன திணைக்களத்திலே துணை அத்தியட்சராகவும் அதாவது பணிப்பாளராகவும் நான் ஆற்றியிருக்கின்றேன். அதன் பிறகுதான் 1988ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நான் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சரின் செயலாளராக நியமிக்கப்பட்டேன். அதன் பிற்பாடு உங்களுக்கு நடந்த விஷயங்கள் தெரியும். பிற்பாடு பாராளுமன்றத்திலே சமஷ்டி திட்டத்தை சந்திரிகா அம்மையார் கொண்டு வந்த பொழுது, அதாவது 2000ஆம் ஆண்டிலே வந்த பொழுது நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். பின்னர் முதலாவது கிழக்கு மாகாண சபை உருவாகின பொழுது, அதாவது வடக்கு கிழக்கு இணைப்பை பிரித்த பிறகு உருவாக்கிய பொழுது அந்த முதலமைச்சரின் சிரேஷ்ட ஆலோசகராகவும் நான் செயல்பட்டேன். இதுதான் என்னுடைய அரசியல் பின்னணி. நான் 2005 அகில இலங்கை தமிழர் மகாசபை என்னும் கட்சியை உருவாக்கி இன்றும் அதன் தலைவராக இருக்கின்றேன். எமது கட்சி மக்கள் முக்கியமாக அதிகார பகிர்வை முன்னெடுத்து செல்வதே தமிழ் மக்கள் செய்ய வேண்டிய பணி என்பதை முக்கியமாக நாம் மக்களுக்கு சொல்லி வருகிறோம். அதிகார பகிர்வின் மூலம்தான் எமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பது எமது நம்பிக்கை. மாகாண சபைகள் என்று சொல்லும் பொழுது அது அதிகார பகிர்வு மூலம் தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு விஷயம். அதிகார பகிர்வுக்கும் அதிகார பரவலாக்கலுக்கும் வித்தியாசம் தெரியாத அரசியல்வாதிகள் பலர் இருக்கிறார்கள் இந்த நாட்டில். அதிகார பகிர்வு என்று சொல்லும் பொழுது டிவல்யூஷன் ஆஃப் பவர், அதிகார பரவலாக்கம் என்று சொல்லும் பொழுது டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். அதிகார பகிர்வை அதாவது எமக்கு யாப்பின் மூலம் கிடைத்த அதிகார பகிர்வை பரவலாக்கலாக மாற்றுவது தான் இந்த அரசாங்கத்தின் நோக்கமாக தெரிகிறது. முக்கியமாக இப்பொழுது வடக்கு மாகாணத்திலே அமைச்சர்கள் போல சில, அதாவது சுகாதார அமைச்சுக்கு சுகாதாரம் என்னும் விஷயத்திலே அமைச்சர்களைப் போல பணியாற்றுவதற்காக சிலர் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். அது முழுக்க தவறான விஷயம். அதிகார பகிர்வு கிடைத்த மாகாணத்திலே ஆளுநராக இருப்பவர் 13ஆம் திருத்தச் சட்டத்துக்கு ஒவ்வொரு நடக்க வேண்டும். அவர் மத்திய அரசாங்கம் சொல்லுவதை எல்லாம் செய்ய வேண்டும் என்பது மிகவும் தவறான விஷயம். குறிப்பாக உங்களுக்கு சொல்வதானால், உங்களுக்கு தெரியும், அதிகார பகிர்வு என்பதை நாங்கள், அதாவது வடக்கு கிழக்கிலே நாங்கள் அதை அனுபவிக்க வேண்டுமானால் நியதி சட்டங்கள் இல்லாமல் அனுபவிக்க முடியாது. அப்படியானால் ஏன் இந்த நியதி சட்டங்களை நாங்கள் செய்யவில்லை என்பது முதலாவது கேள்வியாக வருகிறது. இணைந்த வடக்கு கிழக்கிலே எமக்கு ஆரம்பிப்பதற்கு எமக்கு அலுவலகம் கூட இல்லாத நிலை. அதன் பிறகு நாங்கள் 15 மாதங்கள் மட்டும்தான் அங்கே செயல்பட்டோம். காரணம் உங்களுக்கு தெரியும், இந்திய இராணுவம் இங்கிருந்து புறப்பட்ட பொழுது, இந்திய இராணுவம் இங்கிருந்து புறப்பட்ட பொழுது மாகாண சபையை நாங்கள் மூடிவிட்டு நாங்கள் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதுதான் உண்மையாக நடந்தது. ஏனென்றால் மாகாண சபை செயற்படக்கூடாது என்பது பிரேமதாசனுடைய நோக்கமாக இருந்தது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு மாறி விஷயங்கள் இருந்தாலும் மாகாண சபைகள் என்பது செயல்பட முடியவில்லை. பெரிய தவறு எமது பக்கத்திலே, அதாவது எமது தரப்பிலே இருந்து தவறுகள் இழைக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் மாகாண சபையை மட்டுமல்ல வடக்கு கிழக்கு இணைந்து நாங்கள் மாகாண சபையை முழுமையாக இயக்க தொடங்கி இருந்தால், முழுமையாக என்று சொல்லும் பொழுது நியதி சட்டங்கள் முக்கியம். நியதி சட்டங்களை நாங்கள் செயல்பட முக்கியம் இருந்தால் நாங்கள் வடக்கு கிழக்கு ஒரு ஆட்டோனமஸ் யூனிட்,
ஒரு ஆட்டோனமஸ் யூனிட் என்பது தான் உண்மையாக தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டில் தேவையான விஷயம். ஏனென்றால் சிங்கள மக்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு சமஷ்டி தேவையே இல்லை. எந்த சிங்கள கட்சியுமே சமஷ்டியை விரும்பவில்லை. இது ஆக சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியிலே சமஷ்டியை விரும்பினவர்கள் ஆக சந்திரிகா அம்மையார் மட்டும்தான். வெறுமை விரும்பவில்லை. அது சேனாநாயக்காவாகவும் இருக்கலாம், ஜே.ஆர். ஜெயவர்தனாவாக இருக்கலாம், பிரேமதாசவாக இருக்கலாம், இல்லை ரணில் விக்ரமசிங்காக கூட இருக்கலாம். ரணில் விக்ரமசிங்க சமஷ்டி தீர்வை, சந்திரிகாவின் சமஷ்டி தீர்வை பாராளுமன்றத்தில் உள்ளே வைத்து கொளுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். நல்லபடி அவர் சமஷ்டியை விரும்பவில்லை. ஆனால் அவரை பற்றி சொல்வதானால் அவர் அதிகார பகிர்வுக்கு தயார், ஆனால் சமஷ்டிக்கு தயாரில்லை. ஆனால் இப்பொழுது இருக்க அரசாங்கம் அதிகார பகிர்வுக்கும் தயாரல்ல. இதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள் என்றபடியால் நாங்கள் எல்லோருக்கும் நாங்கள் தான் அரசாங்கம் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையிலே தமிழ் மக்கள் ஏன் வாக்களித்தார்கள் என்பது, அதுவும் தமிழ் மக்கள் ஏன் வாக்களித்தார் என்பதற்கு நாங்கள் ஒரு பதில் கண்டு ஆக வேண்டும். தமிழ் அரசியல்வாதிகள் என்ன சொன்னார்கள் மக்கள் மத்தியிலே? அரசியல்வாதின்னு சொல்லும் பொழுது எல்லா கட்சிகளையும் பொதுவாக தான் கூறுகிறேன். ஆனால் சில அதுக்குள்ள அடங்கும், சில அடங்காது. 13ஆம் திருத்தச் சட்டத்தில் எதுவுமே இல்லை, தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்றபடியால் நீங்கள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை நம்பி இருக்க வேண்டாம். நாங்கள் எங்களுக்கு சமஷ்டி தமிழர்கள் ஒரு இனம், ஒரு தேசிய இனம் என்பதை யார், எந்த சிங்கள கட்சி ஏற்றுக்கொள்கிறது? இதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோமா? தேசிய இனம் என்றால் எப்படி? யார் தேசிய இனம்? நான் தேசிய இனம் என்று சொல்லும் பொழுது இந்த தீவுக்கு போர்த்துகீசர் வந்த பொழுது எத்தனை ராஜ்யங்கள் இருந்தன? 3 ராஜ்யங்கள். யாழ்ப்பாண ராஜ்யம், மற்றது கண்டி ராஜ்யம், மற்றது கோட்டை ராஜ்யம். இந்த 3 தான் அன்று இருந்த தேசிய இனம் என்று சொல்ல வேண்டும். இந்த 3ஐயும் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பது பண்டாரநாயக்கா 1926 கூறிய விஷயம். அவர் சொன்ன என்ன, 3 சமஷ்டி ஆட்சிகள் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னவர். ஆனால் அவர் அரசியல் பதவிக்காக எல்லாவற்றையும் அவரும் கைவிட்டவர். எல்லா சிங்கள அரசியல்வாதிகள் அனைவரும் கைவிட்டவர். நாமும் சமஷ்டி என்று கூறவில்லை. எமது தலைவர்கள் எவர் சமஷ்டி பற்றி கூறினார்கள்? எந்த ஒரு சமஷ்டியை பற்றியும் எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியும் சுதந்திரத்துக்கு முன்னர் கூறவில்லை. இதுதான் எமது தவறு. சரி, அதற்கு பிறகு வந்த பிறகும் சமஷ்டி என்றாலும் சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளாத சமஷ்டி நமக்கு கிடைக்குமா என்றபடியால் எமக்கு என்ன, அதிகார பகிர்வு மூலம் நாங்கள் ஒரு ஆட்டோனமஸ் யூனிட், அதாவது சுயாதீக்கம் உடைய ஒரு பகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆட்டோனமஸ் யூனிட் என்பதை பற்றி எங்களுக்கு பலருக்கு தெரியாது. நீங்கள் ஃபின்லாந்து என்ற நாட்டிலே அங்கே இருக்கிறது என்ன, அதன் பேர் அங்கு ஒரு ஆட்டோனமஸ் யூனிட், அதாவது ஃபினிஷ் மொழி பேசாத மக்கள், ஸ்வீடிஷ் மொழியை பேசும் மக்கள் அங்கே ஒரு 10% தான் இருக்கிறார்கள். அவர்களுக்காக அது ஒரு பெரிய ஆட்டோனமஸ் யூனிட்டாக கொடுப்பட்டது. சுயாதிக்க முடிய, ஆனால் அது ஃபின்லாந்தின் பகுதி தான். அவர்கள் ஸ்வீடனோடு போய் சேர வேண்டும் என்று இருக்கவில்லை. ஸ்வீடிஷ் பேசுகிற மொழி, ஆனால் ஃபினிஷ் மொழி அவர்கள் பேசுவது அல்ல. அது மட்டுமல்ல, அதே போல் இந்தோனேஷியாவை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆச்சே என்ற பகுதி ஒரு ஆட்டோனமஸ் யூனிட், சுயாதிக்க முடியும். நாங்களும் இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் மூலம் அந்த நிலைக்கு வர வேண்டுமே ஒழிய, அதன் மூலம், அதாவது அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதன் மூலம்தான் அந்த நிலைக்கு வரலாம். ஆனால் அதற்கு முதலே இந்த வடக்கு கிழக்கை பிரித்தார்கள். பிரிப்பதற்கு காரணமாக இருந்த ராஜபக்ச ஜனாதிபதி ஆக்கியது தான் முக்கிய காரணம். அவர் ஜனாதிபதியானார். அதன் பிறகு ஜேவிபி வந்தது, வழக்கு போட்டார்கள், பிரித்தார்கள். வழக்கு போட்டு பிரிக்கிறது அது ஒரு விஷயம். மக்கள் அது எமக்கு தேவை என்ன, ஒரு ஆட்டோனமஸ் யூனிட். இதுதான் சமஷ்டி என்று சும்மா கூறிக்கொண்டிருப்பது மக்களை ஏமாற்றுவது விஷயம்தான். இந்த சிங்கள மக்களுக்கு சமஷ்டி தேவையில்லை, அவர்கள் கேட்கவும் இல்லை.
இதனாலே தான் நாங்கள் எங்களுக்கு தேவையான விஷயத்தை, ஆனால் அதற்கு ஒரு நாங்கள் அதை நோக்கி செல்ல வேண்டுமே ஒழிய இது சரிதியாக கிடைக்கப் போவதில்லை. அதற்குத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாக வடக்கு கிழக்கிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். பிறகு நாங்கள் ஒன்று சேர்வது ஒரு விஷயம். மற்றது பலர் நினைக்கிறார்கள் அது எல்லாம் எமக்கு வேறு நாடுகள் தமிழீழத்தை உருவாக்கி தரும் என்று. தமிழீழத்தை உருவாக்குற காலம் வரும் பொழுது இந்த நாட்டிலே தமிழர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு தமிழர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இன்று மட்டும் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள்